பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க பிரியமானவர்களே? ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று அநேகர் என்னோடு கூட தொடர்பு கொண்டு சொல்லும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக அவரை துதிக்கிறேன். இந்த வார்த்தை நிச்சயமாய் இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும் என்று விசுவாசிக்கிறேன். உங்களுடைய அநேக உள்ளத்தின் ஐயங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நான் ரொம்ப அதிகமா ஜெபிச்சுட்டு இருக்கேன் பாஸ்டர். பல மாதங்களாய் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா என் ஜெபம் ஏன் கேட்கப்படல? என் ஜெபத்திற்கு ஏன் இன்னும் பதில் கிடைக்கல? நான் கேட்டதை ஏன் பெற்றுக்கொள்ளல? ஒரு கேள்வி இருக்குதுல்ல. இவ்வளவு அழகான பதில் பாருங்களேன். உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி, உங்களுடைய ஆசைகளை மாத்திரம் வைத்து, ஆசைகள் எங்க இந்த ஆசைகளுடைய முடிவு எங்க போய் நிற்குன்னா இச்சையில போய் நிற்கும். நம்முடைய இச்சைகள் நிறைவேறும்படி நாம தேவ சமூகத்துல ஜெபிக்கிற எந்த ஜெபத்துக்கும் பதில் வராது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா எப்படி ஜெபிக்கணும்? தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆம் பிரியமானவர், உங்களுக்கு என்னது தேவை என்பது அவருக்கு தெரியுமா? உங்கள் நாவிலே சொல் உருவாகும் முன்னமே நீங்க என்ன ஜெபிக்க போறீங்க, நான் என்ன ஜெபிக்க போறேன்னு அவருக்கு தெரியும். எதை எப்போது செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். பிரசங்க எழுதுறார், அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். அப்ப நாம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஏன் பதில் கிடைக்கல, ஏன் பெற்றுக்கொள்ள முடியலன்னா, ஆண்டவரிடத்திலே அவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபம் நாம் ஏறெடுக்கப்படாத பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் வருவதில்லை. ஆண்டவரை ஏதோ ஒரு மளிகை கடைக்காரை போல, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்திருக்கிறது போல நம்ம தேவைகள் எல்லாம் அடுக்கிக் கொண்டே இருப்போம். ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டுக்கொண்டு, தப்பு கிடையாதுங்க. கர்த்தருக்கு பயந்தருடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர் பைபிள் சொல்லுது, தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆசைகள் இச்சைகளாய் மாறும் பொழுது, அதை மட்டுமே தேவ சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு ஒரு அருமையான குடும்பத்தாரை தெரியும். அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நிறைய முறை சொல்லி கொடுத்திருக்காங்க, தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பாவத்திலும் சாபத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வியாதியில இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா அவங்க எதையும் ஜெபிக்க மாட்டாங்க. அவர்கள் குடும்பம், அவங்க பிள்ளைங்க, அவங்க தேவைங்க, இது மட்டும்தான் ஜெபித்து கொண்டிருப்பார். இது வரைக்கும் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலை, இருந்த இடத்துல அப்படியே தான் இருக்கிறாங்க. காரணம், தங்கள் இச்சைகள் நிறைவேறத்தக்கதாய் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறபடினாலே ஆண்டவர் மேற்கொண்டு அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியல. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவனுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துகிற ஜெபமாய், தேவனுடைய பெருமூச்சின் சத்தமாய் நம்ம ஜெபம் இருக்கணும். திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரே ஒரு மனுஷனை தேடன, ஒருவனும் இல்லை. அந்த ஒருவனாய் நீங்களும் நானும் என்று ஜெபிக்கும் பொழுது நம் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவராயிருக்கிறார். நம் தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஜெபம் பிரயோஜனமாயிருக்கும். அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யுங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்க செஞ்சு பாருங்க. இந்த மாதம் உங்கள் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாயிருக்கும். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே, உடைய சித்தத்தை செய்கிற ஒரு ஜெபமாய், உடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற ஒரு ஜெபமாய் எங்கள் ஜெபம் மாற உதவி செய்யும். எங்கள் இச்சைகளை நாங்கள் ஒருபோதும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாங்கள் அப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்காதபடி எங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தை இந்த வார்த்தையை தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.